ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். A girl wishes to prepare a birthday cap. அது என்ன சைஸ்ல இருக்கு? இஸ் in a form of right circular cone. இதுதான் right circular cone for a birthday party. Using a sheet of paper whose area is 5720. அவகிட்ட மொத்தமா இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஏரியா. அந்த குட்டி பாப்பா கிட்ட டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்கு? டோட்டல் ஏரியா ஆஃப் ஷீட் அந்த பாப்பா எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா 5720 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வச்சிருக்காங்க. ரைட்டா? இப்போ அவங்க ஒரு கேப் பண்ண போறாங்க. அந்த கேப்போட ரேடியஸ் 5 சென்டிமீட்டரா, அந்த கேப்போட ஹைட்டு 12 சென்டிமீட்டரா. இப்படி இருந்தா அவங்க எத்தனை கேப் செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? மொத்த டோட்டல் ஷீட் இவ்வளவு வச்சிருக்காங்க, ஒரு கேப்போட அளவு கொடுத்துருக்காங்க. இப்படி எத்தனை கேப் பண்ண முடியும்? அப்ப எனக்கு என்னன்னா, இங்க நல்லா கவனிங்களேன் யூனிட்ட. இங்க சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்ப நான் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஏரியா தெரியணும். இந்த கோனோட டோட்டல் ஏரியா தெரியணும். கோனோட டோட்டல் ஏரியா தெரிஞ்சா நான் எத்தனை கேப் பண்ண முடியும்னு என்னால சொல்லிட முடியும். இருங்க, நான் கிளியரா சொல்றேன். உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட இந்த இடத்த மட்டும் தூக்குறேன். இது என்னோட ஹைட், ஆமாவா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 12. இந்த கிரீன் பார்ட் மட்டும் பாருங்க. அடுத்தது ரேடியஸ் என்னது? 5. இப்போ நான் இந்த பார்ட்டை கண்டுபிடிக்கணும், ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கணும், ஆமாவா? ஸோ ஒரு கோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேடியஸ், ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட்டு, இது 3 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு பித்தாகோரஸ் தியரம் தெரியும், ஆமாவா? பித்தாகோரஸ் தியரம் என்ன சொல்லுது? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் தான் எல் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஹெச் என்னது? 12 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் என்னது? 5 ஸ்கொயரா? ஸோ இப்போ 12 இன்டூ 12 144 பிளஸ் 25. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 13 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு 13. கிளியரா இருக்கா கண்ணா? ஸோ அப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ நல்லா கவனிங்க. உங்ககிட்ட 20 ரூபா இருக்கு. இது புரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 20 ரூபா இருக்கு. ஒரு சாக்லேட்டோட விலை 5 ரூபா அப்படின்னா நீங்க எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? உங்ககிட்ட 20 ரூபா இருக்கு, ஒரு சாக்லேட்டோட விலை 5 ரூபா அப்படின்னா உங்களால எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 சாக்லேட் வாங்கலாமா? அதே தான் இங்க பண்ண போறேன். உங்ககிட்ட டோட்டலா எவ்வளவு இருக்கு? 5720, 5720. ஓகேவா? ஒரு கேப்போட ஏரியா என்ன? அதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க. ஏரியா ஆஃப் ஒன் கேப். கேப் என்ன ஷேப்ல இருக்கு? ரைட் சர்க்குலர் கோன் ஷேப்ல இருக்கு. ரைட் சர்க்குலர் கோனோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ 5. ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம், 13. இது இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டு ஃபைண்ட் கவுண்ட் ஆஃப் கேப். கவுண்ட் எத்தனை கேப், நீங்க அதானே பார்த்தோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? டோட்டலா என்கிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு சாக்லேட்டோட ஒரு கேப்போட விலை எவ்வளோ? இன்ட்டு 5 இன்ட்டு 13. ஆமாவா? இதுதானே நான் பண்ண போறோம். உங்களுக்கு ஆன்சர் புரியுதா? இது ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோங்கிறத கீழே போட்டேன், டோட்டலா உங்ககிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத மேல போட்டேன், எனக்கு கவுண்ட் கிடைச்சிருச்சா? எத்தனை சாக்லேட்டுங்கிற கவுண்ட். அதே தான் நான் இங்க பண்ண போறோம். அந்த பொண்ணு கிட்ட இருந்தது டோட்டலா ஷீட்டோட ஏரியா எவ்வளோங்கிறத மேல போட்டேன், ஒரு கேப்போட ஏரியா என்னங்கிறத கீழே போட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது. கிளியரா இருக்கா இது? சரி, இப்போ இதை நம்ம இப்படி எழுதிப்போம் கரெக்டா.
எஸ். இப்போ கவுண்ட் கண்டுபிடிக்க 5720 டிவிஷன்ல இருக்கிற 7 மேல கொண்டு போயிடலாமா? divided by 22 into 5 into 13. ஸோ இப்போ 11 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? 11 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 times 520. அகைன் நீங்க 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 260. ஆமாவா? கரெக்டா? யா. ஸோ இப்போ இந்த 5 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா 1 டைம், இது 52 டைம்ஸ். ஸோ அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 4 டைம்ஸ். ஸோ 4 7s ஆர் என்னவோ அதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ 4 7s ஆர் 28. அப்போ 28 கேப்ஸ் அந்த பாப்பாவால செஞ்சிருக்க முடியும். கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? ஸோ பொறுமையா பாருங்க. இதை ஏன் டிவைட் பண்ணோங்கிறது புரியுதா? ஸோ இந்த சம் புரியல அப்படின்னா நீங்க நான் கொடுத்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.